அதிமுக கூட்டணியில் இருந்து பாஜக விலக அண்ணாமலைதான் காரணம். கூட்டணி நீடித்திருந்தால் 30 முதல் 35 தொகுதிகளில் வென்றிருப்போம் என பேசி ஒரே பேட்டியால் அதிமுக பாஜக என இரு கட்சிகளுக்குள்ளும் தீயை பற்ற வைத்திருக்கிறார் SP வேலுமணி. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் அது SP வேலுமணியின் தனிப்பட்ட கருத்து என கடந்து செல்கிறார். பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசையோ அண்ணாமலையை கட்டம் கட்டுகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பேட்டியை திரிக்காதீர்கள் என பத்திரிகைகள் மீதே பாய்கிறார். ஒரு காலத்தில் சினிமா ஆசையோடு சென்னைக்கு வந்து இன்று தனது ஒரே கருத்தால் 2 கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் மோதிக்கொள்ள காரணமாக இருக்கும் இந்த SP வேலுமணி அரசியலில் வளர்ந்த கதை தெரியுமா? சுகுணாபுரம் பழனிசாமி வேலுமணி என்பதன் சுருக்கமே SP வேலுமணி என்பது. கோவைக்கு அருகே உள்ள சுகுணாபுரம் என்ற ஊரில் 1969 பிறந்தார் வேலுமணி. அவரது அப்பா பழனிசாமி சுகுணாபுரம் பகுதிகளில் சில அரசு ஒப்பந்த வேலைகளை செய்து வந்தார். அதிமுக MLA-வாக இருந்த KP ராஜுவோடு ஏற்பட்ட பழக்கத்தால் எந்த சிக்கலும் இல்லாமல் அவருக்கு ஒப்பந்தங்கள் கிடைத்தன. அப்பா சற்று வசதியானவராக இருந்ததால் வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் வேலுமணிக்கு இருக்கவில்லை. MGR ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராகவும் இருந்தார் வேலுமணி. படித்துக் கொண்டிருந்த வேலுமணிக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையே பெரிதாக இருந்தது. உடன் இருந்த நண்பர்களும் போதாக்குறைக்கு ஏற்றிவிட சினிமா கனவு பெரிதாக தொடங்கியது. சென்னைக்கு போனா உன்னோட திறமைக்கு பெரிய ஆளா வரலாம் என வேலுமணிக்கு தினமும் நண்பர்கள் கூற தொடங்கினர். நண்பர்களின் இந்த உத்வேக வார்த்தைகளை நம்பி சென்னைக்கு கிளம்பி வந்தார் வேலுமணி. ஆனால் அவரது நண்பர்கள் சொன்னதை போலும் சினிமா ஒன்றும் எளிதாக கிடைத்துவிடும் ஒன்றாக இல்லை. சென்னையில் இருந்த அனைத்து சினிமா அலுவலகங்களிலும் ஏறி இறங்கினார், போட்டோ கொடுத்தார், போன் செய்தார். ஆனால் ஒருவர் கூட கண்டுகொள்ளவில்லை. இதற்கு மேல் இங்கு இருந்தால் தாக்குப்பிடிக்க முடியாது என உணர்ந்து மீண்டும் சுகுணாபுரத்துக்கே நடையை கட்டினார். சினிமா ஆசையோடு வந்த வேலுமணியை அரவணைக்காத சென்னை பல ஆண்டுகள் கழித்து அரசியல்வாதி வேலுமணியை அரவணைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது வரலாறு. ஊருக்கு திரும்பிய SP வேலுமணி சினிமா ஆசையை முற்றிலுமாக கைவிட்டு அப்பாவோடு சேர்ந்து வேலை செய்ய தொடங்கினார். அந்த சமயத்தில் உள்ளூர் அதிமுக ஆட்களோடு அவருக்கு அறிமுகம் கிடைத்தது. மகனின் இந்த அரசியல் ஆர்வத்தை பார்த்த தந்தை பழனிசாமி MLA KP ராஜுவிடம் பேசி அவரோடு வேலுமணியை சேர்த்து விட்டார். ஒப்பந்த வேலைகளை செய்து கொண்டே MLA-வோடு சுற்றி வந்தார் வேலுமணி. இளைஞரணி பொறுப்பை வாங்கி கொடுத்து வேலுமணியை உடன் வைத்துக் கொண்டார் ராஜு. அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என நினைத்த வேலுமணி அந்த சமயத்தில் கோவையின் முக்கிய முகமாக இருந்த தாமோதரனிடம் அறிமுகமானார். அந்த அறிமுகமே அரசியலில் வேலுமணியை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உயர்த்தியது. குறிப்பாக குனியாமுத்தூர் நகராட்சி தலைவர் பொறுப்பு கிடைக்க தாமோதரன் உதவினார். இதனால் KP ராஜுவுக்கும் வேலுமணிக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட தொடங்கியது. இந்த சமயத்தில் தான் வேலுமணிக்கு அறிமுகமானார் வணிக வரி அமைச்சராக இருந்த வேலுச்சாமி. அவருக்கு தேவையானவற்றை செய்ததன் மூலமாக மிக நெருக்கமாக மாறினார். 2006 தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு நடந்து கொண்டு இருந்தது. பேரூர் தொகுதிக்கான வேட்பாளராக KP ராஜுவை அறிவிக்க தலைமை தயாராகி கொண்டிருந்தது. ஆனால் வேலுச்சாமியின் தலையீட்டால் சசிகலா குடும்பத்தினர் மூலமாக வேலுமணியின் பெயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது. இது KP ராஜுவுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. தலைமையிடம் முறையீடு செய்தும் எந்த பலனும் இல்லை. ஆனால் வாய்ப்பு கிடைத்து விட்டது என வேலுமணி அலட்சியமாக இல்லை, முழுமையாக இறங்கி களத்தில் வேலை பார்த்தார். வேலுமணிக்கு ஆதரவாக அவரது அண்ணன் அன்பரசனும் களத்தில் இறங்கி வேலை செய்ய முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றார் வேலுமணி. அதுவரை புல்லட் மணியாக இருந்தவர் SP வேலுமணியாக மாறினார். அந்த தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாமல் போனதால் தன்னுடைய ஒப்பந்த வேலைகளை தொடர்ந்து செய்து வந்தார் வேலுமணி. ஆளும் கட்சி ஆட்களோடு நெருக்கம் காட்டி ஒப்பந்த வேலைகளை சரியாக கிடைக்குமாறு பார்த்துக் கொண்டார். இந்த சமயத்தில் போயஸ் கார்டனை மொத்தமாக ஆட்சி செய்து கொண்டிருந்தது சசிகலா குடும்பம். அவர்களில் முக்கியமானவர் ராவணன். கொங்கு மண்டல அதிமுகவில் ராவணன் நினைப்பதே நடக்கும். அவரோடு மிக நெருக்கமாக மாறினார் வேலுமணி. இதனால் 2011 தேர்தலில் கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் SP வேலுமணி போட்டியிட ராவணன் வாய்ப்பு வாங்கி கொடுத்தார். தன்னுடைய வித்தியாசமான பரப்புரைகள் மற்றும் திமுக வெறுப்பு ஆகியவற்றை சரியாக பயன்படுத்தி வென்றார் வேலுமணி. MLA-வாக மட்டுமே இருந்தால் போதுமா என்ன? ராவணன் மூலமாக அமைச்சர் பதவிக்கு அடி போட்டார் வேலுமணி. அது ஒர்க் அவுட் ஆக ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம் பிடித்தார் வேலுமணி. ஆனால் அமைச்சர் பதவி ஓராண்டு கூட முழுமையாக நீடிக்கவில்லை. சசிகலாவோடு ஏற்பட்ட மனக்கசப்பால் அவரது குடும்பத்தினரை கட்சியை விட்டு விலக்கினார் ஜெயா. அதோடு சசிகலா ஆதரவாளர்களாக கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்த பலருக்கும் பதவி பறிபோனது. அதில் சரியாக சிக்கினார் வேலுமணி. இருந்தபோதும் ஜெயலலிதாவின் விசுவாசியாக தன்னை கிடைக்கும் வாய்ப்புகளில் எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டார். இதனால் 2014ஆம் ஆண்டு மீண்டும் அமைச்சரானார். இப்போது பல முக்கிய அமைச்சரவை பொறுப்புகள் வேலுமணியின் வசம் வந்தது. சசிகலா குடும்பத்துக்கு தனது நம்பிக்கையை காட்டினார் வேலுமணி. 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில்
மீண்டும் தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் வேலுமணி. ஜெயலலிதா ஆட்சி அமைக்க உள்ளாட்சித்துறை அமைச்சரானார் வேலுமணி. கட்சிக்குள் வேலுமணி செல்வாக்காக இருந்த போதும் வெளி உலகில் அவருக்கு பெரிய அறிமுகம் இல்லை. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்ட போது எடப்பாடியின் தளபதியாகவே மாறிப்போனார் வேலுமணி. அதிகாரம் மிக்கவராக இருந்த வேலுமணியை கோவை முதல்வர் என்றே பலரும் அழைத்தனர். அந்த அளவுக்கு கொங்கு மண்டல அதிமுகவின் தலைமையாக செயல்படுகிறார் வேலுமணி. அதிமுக உட்கட்சி சிக்கலின் போது பாஜகவோடு பேசுவதும் பன்னீர் அணியை சமாளிப்பதும் கொங்கு நாட்டு இரட்டையர்களான மணிகளின் முக்கிய வேலையாக இருந்தது. கட்சியில் எத்தனை பேர் நெருக்கமாக இருந்தாலும் வேலுமணியையும் தங்கமணியையும் மட்டுமே நம்பினார் எடப்பாடி. அதிமுகவை எடப்பாடி கைப்பற்றுவதற்கும் கைப்பற்றிய கட்சியை பாதுகாப்பதற்கும் முழு நேரமாக உழைத்தார் வேலுமணி. பாஜகவோடு கூட்டணி உரசல்கள் வரும்போது எடப்பாடி சார்பாக நின்று பேசுவார் வேலுமணி. கட்சிக்குள் உரசல்கள் வரும்போது எடப்பாடி சார்பாக சமாளிப்பார் வேலுமணி. குறிப்பாக கட்சிக்கான பொருளாதார நிதியமாக செயல்பட்டார் அவர். இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் வென்று திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் வேலுமணி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்பந்த வேலைகளை தனது சகோதரர் மற்றும் நெருக்கமானவர்களுக்கு வழங்கியதாக புகார்கள் எழும்ப, அதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் அவரின் சகோதரர் அன்பரசன் மற்றும் 10 நிறுவனங்கள் உட்பட 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. இதற்காக வேலுமணி வீடுகளில் ரெய்டு நடந்தபோது மொத்த அதிமுகவும் கொதித்தது. அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு முக்கியமானவராக இருக்கிறார் வேலுமணி. சமீபத்தில் மதுரையில் நடந்த அதிமுக எழுச்சி மாநாட்டில் கூட எடப்பாடி பழனிசாமியை அடுத்து அதிகம் ஒலித்த பெயராக இருந்தது வேலுமணியின் பெயர்தான். இதனால் தான் அதிமுகவில் அதிகம் டார்கெட் செய்யப்படும் நபராகவும் இருக்கிறார் வேலுமணி.